இன்றைக்கு மதுரையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு நம்முடைய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷாஜி அவர்கள் வந்து கலந்து கொண்டு எங்களுக்கெல்லாம் வழிகாட்ட இருக்கின்றார்கள். இந்த உற்சாகமான கூட்டத்திற்கு எங்களுடைய தொண்டர்கள், பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் மட்டும், அவர்களுக்கான கூட்டம் மட்டுமே இது. இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய பொறுப்பாளர்கள் மட்டுமே வந்திருக்கின்றார்கள். உற்சாகமாக நாங்கள் அத்தனை பேரும் இந்த சுட்டெரிக்கும் வெயிலிலும் கூட நாங்கள் அத்தனை பேரும் அமித்ஷாஜி அவர்களை பார்ப்பதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். என்ன செய்தி அவர்கள் எங்களுக்கு அடுத்தபடியாக களத்தில் நீங்கள் என்ன பணியாற்ற வேண்டும் என்பதற்கான செய்தியை சொல்வதற்காக வந்திருக்கின்றார். அந்த செய்தியை உள்வாங்கிக் கொண்டு 2026 நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே ஆட்சி அமைக்கும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் கிடையாது. குறிப்பாக இந்த கூட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னவென்று சொன்னால், எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் பொறுப்பேற்று அனைத்து தொண்டர்களை ஒரே இடத்திலே பார்க்கின்ற முதல் கூட்டம் எங்களுக்கு மிக உற்சாகமாக இருக்கின்றது. இதில் எங்களுக்கு இரட்டிப்பு சந்தோஷம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு எங்களுக்கு வழிகாட்ட இருக்கின்றார்கள், சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். இது அனைத்தையும் நாங்கள் கேட்டு தெரிந்து கொண்டு 2026 திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முன்னேற்ற கழக 2026 தேர்தலை தமிழகத்தை விட்டு விரட்டுவதற்காக நாங்கள் அத்தனை பேர் உறுதி பூண்டு இங்கே வந்திருக்கின்றோம். கட்டாயமாக அமித்ஷாஜி அவர்களுடைய வருகை தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும். எந்த ஷா வந்தாலும் எங்களுக்கு பயமில்லை என்று சொன்னார். அமித்ஷா மறுபடியும் வந்து கொண்டே இருக்கின்றார். நிச்சயமாக இவர்களுக்கு நீங்கள் பதிவுகளை எல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பயந்து எதிர்க்கட்சியானது பதிவுகளை பார்க்கின்ற பொழுது அமித்ஷாஜி வருவது அவர்களுக்கு பயத்தையும் நடுக்கத்தையும் கொடுத்திருக்கின்றது. தமிழகத்தில் 2026 ஒரு மாற்றத்திற்கான கூட்டமாக நாங்கள் பார்க்கின்றோம். என்னுடைய பேர் உமாரதி, மகளிர் அணியினுடைய மாநில தலைவர், கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து வரேன். இந்த கூட்டம் 2026 நடக்கப் போகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். கூட்டணி அமைந்த பிறகு அமித்ஷாஜி அவர்களின் தலைமையில் எங்களது புது மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைஜியும் சேர்ந்து இந்த கூட்டத்தை வழிநடத்த இருக்கின்றது. இந்த கூட்டம் அத்தனை தொண்டர்களுக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்க போகின்றது. வருகின்ற தேர்தலில் அதிமுகவுடன் மட்டுமல்ல, வருகின்ற அத்தனை கட்சிகளுடன் இணைந்து திமுகவினுடைய காட்டாட்சி தமிழகத்தில் அகற்றுவதற்காக ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இந்த கூட்டம் அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம். மக்களுக்கு எதிராக இன்றைக்கி சட்டம் ஒழுங்கில்லாமை, அதே மாதிரி போதைப் பொருள்கள் கடத்தல், கொலை, கொள்ளை, மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வரி, மக்கள் எப்போதான் இந்த ஆட்சியாக இங்கே இந்த அகற்ற முடியும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. வருகின்ற காலத்திலே 2026 தமிழகத்தில் பாஜக அதிமுகவுடன் இணைந்து ஆட்சியில் அமரும் என்கின்றது. இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். ஒரு மாற்றத்தை துவங்குவதற்காக இந்த கூட்டம் மாறப்படுகின்றது. அமித்ஷாஜியினுடைய குரல் தமிழகத்தில் மட்டுமல்ல, பாரதத்தில் மட்டுமல்ல, தமிழகத்திலும் ஒலிக்கப் போகின்றது.